வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2 3ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தீர்க்க 3x - 2 ஒருங்கிசைவு 0 மட்டு 11. இந்த எக்ஸோட மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். சாத்தியமான எல்லா மதிப்புகளையும் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல ஃபார்முலா எழுதுமா பாருங்க. a ஒருங்கிசைவு b அப்படின்னா a கான்கரண்ட் b மட்டு என்னது n, அதாவது ஏவை என்ன கொண்டு வகுக்கும் போது மீதி b. இதை நம்ம வரையறைப்படி எப்படி எழுதலாம்னா a மைனஸ் b ஈக்குவல் டு nkன்னு எழுதலாம். இது வரையறை. இதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த கணக்கை இது பண்ண போறோம். உங்களுக்கு கொடுத்து எடுத்து எழுதுங்க. 3x - 2 கான்குரண்ட் அல்லது ஒருங்கிசைவு எதுக்கு 0க்கு மட்டு 11. இப்போ இதை நம்ம இந்த வடிவத்துக்கு மாற்ற போறோம். அப்ப என்ன செய்யணும்னா இதை இடது கொண்டு வந்து மைனஸ் பண்ணும். 3x - 2 இருக்கு. இதை இடது கொண்டு வந்தா -0 மாறும். இந்த அந்த கான்குரண்ட் இருக்கு இல்லையா, ஒருங்கிசைவு என்ன மாறும், ஈக்குவலா மாறிடும். இங்க n இருந்துச்சு, nkன்னு போட்டோம். இங்க 11 இருக்கு, அதனால 11kன்னு எழுதணும். சரியா? இது சுருக்கலாமா பாருங்க. 3x இந்த -0ல எதுவும் ஆக போறதுல விட்டுடலாம். ஈக்குவல் டு 11k. இது என்னது -2. இங்க வந்து என்ன மாறும், +2 மாறும். இப்ப x ஈக்குவல் டு x நமக்கு வேணும் 11k + 2. இந்த 3 இங்க வந்தா வகுத்தலா மாறும். இப்ப பாருங்க, நமக்கு இதுல இருக்கக்கூடிய கேவோட மதிப்பு தெரிஞ்சாதான் நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்ப கேவோட மதிப்பு என்னென்ன இருக்கலாம் செக் பண்ணுவோமா. கேக்கு என்ன மதிப்பு கொடுத்தாலும் சரி எதால வகுப்படணும், 3ஆல் வகுப்படணும். 1 கொடுங்க. 1 கொடுத்தோம்னா 1 11 11, 11 2 கூட்டினா 13, 13 3ஆல் வகுப்படாது. 2 கொடுக்குமா. 2 கொடுத்தோம்னா 2 11னா 22, 2 கூட்டினா 24, 24 3ஆல் வகுப்படும். அப்ப கேக்கு முதல் மதிப்பு என்னதான் வரும், 2 தான் வரும். அடுத்து என்ன செஞ்சீங்கன்னா இந்த 2 கூட இந்த வகுத்தி 3 இருக்குல்லையா, அதை கூட்டுங்க. 2 3 5. அதுக்கு இந்த 5 கூட 3 கூட்டு எழுதிங்க 8. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், கேக்கு பதிலா 2 5 8 பிரதிட்டு எக்ஸுக்கு 3 ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். 3 கண்டுபிடிச்சா போதும். முதல்ல கேக்கு 2 பிரதிடுவோமா பாருங்க. k ஈக்குவல் டு 2. அப்ப x ஈக்குவல் டு என்ன இருக்கு, 11 அப்படியே வந்துடும். கேக்கு பதிலா 2 + 2 அப்படியே வந்துடும் பை 3 ஈக்குவல் டு 11 2 22. இந்த +2 அப்படியே வந்துடும் பை 3. 2 கூட்டுங்க. 22 2 கூட்டினா 24 பை 3. கேன்சல் பண்ணலாமா. 1 3 3, 8 3 24. அப்ப முதல் ஆன்சர் 8. சரியா? அதுக்கு அடுத்தது கேக்கு பதிலா என்ன பிரதிட போறோம், 5 பிரதிட போறோம். 5 பிரதிட்டோம்னா x ஈக்குவல் டு 11 அப்படியே வந்துடும். கேக்கு பதிலா 5 + 2 அப்படியே வந்துடும் பை 3 அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 11 5 55 + 2 அப்படியே வந்துடும் பை 3. 55 2 கூட்டினா 57 பை 3. கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 19 3 57. அப்ப இங்க என்ன வந்துடும், 19 வந்துடும். இன்னும் ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சிருவோமா. என்ன பிரதிடணும், கேக்கு 8 பிரதிட போறோம். 8 பிரதிட்டோம்னா x ஈக்குவல் டு 11 அப்படியே வந்துடும். கேக்கு பதிலா 8. சரியா? இது பிராக்கெட் 11 பிராக்கெட் 8 + 2 பை 3 ஈக்குவல் டு 11ஐயும் 8ஐயும் பெருக்குனா 88 + 2 அப்படியே வந்துடும். இந்த பை 3 அப்படியே வந்துடும். 88ஐயும் 2ஐயும் கூட்டினா 90 பை 3 அப்படியே வந்து கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 3 9, இந்த 0 அப்படியே வந்து. அப்ப எத்தனை, 30. 3 மதிப்புகள் போதும். therefore தீர்வுகள் எக்ஸோட மதிப்பு எழுதிடலாமா. therefore தீர்வுகள் என்ன வரும் அப்படின்னா, எக்ஸுக்கு மதிப்புகள் முதல் மதிப்பு என்ன 8 வரும். அதுக்கு அடுத்து 19 வரும். அதுக்கு அடுத்து 30 வரும். இன்னும் ஆன்சர் இருக்கு, போய்கிட்டே தான் இருக்கும். சரியா? இது மட்டுமே நமக்கு போதுமானது. அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.